Good evening, everybody. Place of sowing. இன்னைக்கு பார்க்கறது place of sowing. Place of sowing சிபிசி 1908 செக்ஷன் 15 20 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. பிளேஸ் ஆஃப் சோயிங்னா என்ன? முதல்ல அதை பார்க்கணும். பிளேஸ் ஆஃப் சோயிங் என்பது வழக்கிடும் இடங்கள். புரியுற மாதிரி சொன்னா, எந்த இடத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும், அதான் டைட்டில். அப்ப எந்தெந்த வழக்கு எந்தெந்த இடத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும், அதனுடைய விளக்கத்தை தான் செக்ஷன் 15 20 வரைக்கும் அதில் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. The suits relating to the immovable property. Place of sowing. Immovable property situated within jurisdiction of different courts. இதில் விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் சொல்றேன். Section answers to the local limits of the jurisdiction. 19. Compensation for the wrong to the persons or movables. Section 20. Other suits the actually and voluntarily are raised the courts or on businesses base. Personally worked for the case. The defendant resident under correspondence carrion of the business or personally. அடுத்து இந்த வழக்குகள் தான் நிதானித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த செக்ஷன் 21 அப்ஜெக்ஷன் டு த ஜூரிஸ்டிக்ஷன் தான், டெரிட்டோரியல் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கு விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இப்போ படித்து சொல்லப்பட்டுள்ளது, விளக்கம் கொடுக்கலாம். பிளேஸ் ஆஃப் சோயிங் செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்துக்கு சிறு வழக்குகளை நீதிமன்றத்தின் நிலையில் அதிகார வழக்கு உட்பட்ட அந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். சுமார் 1 லட்சம் ஒரு மதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கேன். 1 லட்சத்துக்குள்ள ஒரு மதிப்பு இருக்குதுன்னா அந்த மதிப்பினுடைய கால்குலேஷன் கணக்கு பண்ணி மினிமம் ஒரு 5,000 வச்சுக்கோம், மினிமம் 25,000 மதிப்புள்ள ஒரு பாண்டு எழுதி கொடுத்துட்டான். ஏ என்பவன் பி என்பவருக்கு எழுதி கொடுத்துட்டான். இந்த ஏ என்பவர் பி என்பவருக்கு எழுதி கொடுத்தத வட்டி ஆசரோட கணக்கு பண்ணால் எவ்வளோ வரும்? 50க்குள்ள தான் வரும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் லிமிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டோம். இதை சப்கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியுமா? முடியாது. ராங்லி ஃபைல்டு தி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் வேலிட் வந்துச்சு. அதுவே ஒரு 90,000 ஒருத்தாண்ட ஏ என்பவர் பி என்பவர் பிக்கு 90,000க்கு மதிப்புள்ள ஒரு பாண்டு எழுதி கொடுத்து அதுக்கு வட்டி ஆசரோட கணக்கு பண்ணால் எவ்வளோ வரும்? 1/10க்கு மேலே. இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் 2ஆக வரலாம். அசல் வழக்கு மட்டும் வேணும் என்றால் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட், வட்டியோட வேணும்னா கால்குலேஷன் கணக்கு பண்ணால் சப்கோர்ட் போயிடும் இல்லையா? அப்போ ராங்லி தவறாக ஃபைல் பண்ணாலும் ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே பண்ண போது அங்கே வயலேஷன் ஆகாது. இதுதான் அந்த வழக்கினுடைய செக்ஷன் 15. தவறுதலாக ஃபைல் பண்ணாலும் அதை மெயின்டெனபிலிட்டி ஆகாது என்று சொல்வதற்கு அர்த்தமில்லை. ஓகே. பிளேஸ் ஆஃப் சோயிங் immovable properties. Immovable properties
எதை கொடுக்கலாம்? செக்ஷன் 16 தான் சொல்லணும். மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கலந்து வரும் இல்லையா? ஒரு வழக்கில் பிளேஸ் ஆஃப் சூயிங்ல ஒரு வழக்கில் தாக்கல் செய்யப்படும் போது பல மல்டிபிள் ஜூரிக்ஷனாக இருக்கும் பொழுது அல்லது காம்பன்சேஷன் ராங் ஆஃப் த டூயிங் தட் அல்லது டெபமேஷன்ஸ் அல்லது மூவபிள் ப்ராப்பர்ட்டி situated ஏரியா அல்லது immovable ப்ராப்பர்ட்டி situated in the area of the jurisdiction அப்படின்லாம் பல இருக்கும்போது அந்த இடத்துல உதாரணமாக பார்ட்டிஷனுக்கு போயிடும். அதான் உனக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக. குடும்ப சொத்து ஒரு நபருக்கு, ஏ என்ற நபருக்கு, எல்லாம் ஏவோ சொல்லுங்கன்னா சரி எக்ஸ் கொடுக்கும். எக்ஸ் என்ற நபருக்கு ஏபிசிடி என்ற ஏரியாவில் சொத்து இருக்குது, மாவட்டங்களில் சொத்து இருக்குது. ஏபிசிடி என்ற 4 மாவட்டங்கள்லையும் எக்ஸ் என்ற நபருக்கு சொத்து இருக்குது. இவங்க வாரிசுக்குள்ளார பாகப்பிரிவினை பிரிக்கணும். இப்போ இந்த சொத்து 4 மாவட்டங்களில் இருக்கிற சொத்தை எந்தெந்த ஏரியாவில் தாக்கல் செய்யலாம்? ஏ மாவட்டங்களில் தாக்கல் செய்யலாமா? ஏன்னா அங்கேயும் சொத்து இருக்கு. பி மாவட்டங்களில் தாக்கல் செய்யலாமா? சி மாவட்டங்களில் தாக்கல் செய்யலாமா? டி மாவட்டங்களில் சொத்து செய்யலாம். 4 மாவட்டங்களில் இந்த சொத்து சம்பந்தமாக பார்ட்டிஷன் சொத்து தாக்கல் செய்யலாம். ஆனால் இது மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன் வரத்தால இதில் ஏதாவது ஒரு இடத்துல தாக்கல் செய்யலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு இடத்துல மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன் வித் வேல்யூபிள் சொத்து ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல அந்த அப்ஜெக்ஷன் வித்தவுட் அப்ஜெக்ஷன் இல்லாத போட்டு இந்த பார்ட்டிஷன் சொத்து தாக்கல் செய்து கிளைம் பண்ண முடியும். அதான் பிளேஸ் ஆஃப் சூயிங்ல இதை சொல்றேன். ஓகே, இப்ப சிம்பிள் விஷயம். உதாரணத்துக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் போடுறாங்க, லேடிஸ் சூட்டு போடுறாங்கன்னு வச்சுக்க, மேலிமணி போடுறாங்க, இல்லை காம்பன்சேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்க. இப்போ அந்த இடத்துல ஒன்று பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது, ஒன்று டிஃபெண்டன்ஸ் லிவிங் அட் த பிளேஸ், செகண்டு the joint of the matrimonial life husband wife living at the place. மூன்றாவது, இந்த கேர்ள்ஸ் எங்க வசிக்கிறீங்க presently living at the jurisdiction of the area, அந்த இடத்துல அவங்க தாக்கல் செய்யலாம் இல்லையா? அந்த இடத்துலையும் தாக்கல் செய்வதற்கு இந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது எப்படி வருது பார்த்தீங்களா? அவங்களும் இந்த வழக்கில் மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த 3 இடத்துலையும் அவங்க தாக்கல் செய்யலாம். காம்பன்சேஷன் வச்சுக்கோங்க. காம்பன்சேஷன் எங்க இருக்குன்னா, அக்யூஸ்டு ஒரு வண்டி விட்டு ஏற்றிட்டோம். இப்போ ரீசெண்டாக இங்கே ஒன்று வச்சுக்க, ஒரு நபர் ஒரு மீது வண்டி விட்டு ஏற்றிட்டாப்புல, அந்த காமன் ஒரு அவதூறாக பொய்யான அவன் வண்டி விட்டானோ அது கிரிமினல்லாம் போய் சுற்றி வச்சு வரும். ஆனால் ஒரு நபர் என்ன பண்ணால் அவதூறாக கேஸ் தாக்கல் செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் வேற இடத்துக்கு போயிட்டார் தாக்கல் பண்ண. அப்போ அவர் மீது நஸ்டிகேட் கேஸ் இன்னும் அந்த நபர் எங்கே வசிக்கிறாரோ அங்கோ, அப்படி இல்லையா அவர் டூயிங் தட் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த ஏரியாவில், அப்படி இல்லையா எங்கே இன்சிடென்ட் நடந்துச்சோ அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சூயிங் வழக்கிட உரிமை வந்துருச்சா? இதற்கு எல்லாத்துக்கும் இது ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? அதற்கான் அன்சர்டன் லோக்கல் லிமிட்ஸ் என்னும் பொழுது
இந்த ஏரியா செக்ஷன் அன்சர்சன் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் வேல்யூபிள் வித்தவுட் எனி அப்ஜெக்ஷன் இல்லாத இடத்தில் வேல்யூபிள் கன்சிடர் பண்ணாத அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் பண்ணலாம். அதான் பர்சனலி ஒர்க் பிளேஸ் சைனிங் த ஒர்க் த பர்சனலி பிஸ்னஸ் எல்லாமே இதில் காமனாக எல்லாமே அடங்கிச்சு. இதுதான் பிளேஸ் ஆஃப் சூயிங் காம்பன்சேஷனுக்கும் சொல்லலாம், தாவா சொத்துக்கும் சம்பந்தக்காக சொல்லலாம். ஆனால் செக்ஷன் சிச்சுவேட்டட் த ப்ராப்பர்ட்டி சுவில் சூட்டு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக சிச்சுவேட்டட் த ப்ராப்பர்ட்டி ஏரியா இன் தி ஏரியா ஆஃப் த லொகேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்டில் தான் தாக்கல் செய்ய முடியும். அதுதான் இது. ஓகேவா? ஒரு சொத்து ஸ்தாவ சொத்துல ஒரு சொத்து பி என்ற ஏரியாவில் இருந்துக்கிட்டு பிரதிவாதி சி என்ற மாவட்டத்திலையும் வாதி ஏ என்ற மாவட்டத்திலையும் ப்ராப்பர்ட்டி சி பி என்ற மாவட்டத்தில் இருந்தால் வழக்கை எங்கே தாக்கல் செய்ய முடியும்? Situated the property in location jurisdiction of the court B schedule B district. அந்த B டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு அந்த ஏரியாவில் ஜூரிஸ்டிக்ஷன் உட்பட்டு அந்த அதிகார வரம்பிற்கு வேல்யூபிள் சொத்தினுடைய மதிப்பு அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் அந்த மாவட்டத்தில் அந்த தாவா தாக்கல் செய்ய முடியும். சொத்தினுடைய வேல்யூ பார்க்கணும். அந்த மாவட்டத்தில் இந்த கேஸு இந்த தாவா எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட முடியுமோ என்பது சொத்தோட வேல்யூ பொறுத்து, கைலன் வேல்யூ பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ஸோட இஷ்யூ பொறுத்து அந்த இடத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதுதான் பிளேஸ் ஆஃப் சூழிங். பிளேஸ் ஆஃப் சூழிங் இதில் செக்ஷன் 21 சில நேரங்களில் டிஃபெண்டன்ட்ஸ் அப்புறம் வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட் திஸ் சூட் இஸ் த ஃபைல்டு இஸ் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லி போட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்போ எந்த ப்ரொவிஷனில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த ப்ரொவிஷனில் வரும். இந்த ப்ரொவிஷனில் வருது. இது கம்பல்சரி சிவில் ஜட்ஜிக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கும் இந்த பிளேஸ் ஆஃப் சூயிங் பார்ட்ஸ் பகுதியிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து ரிவிஷன்ஸ் அதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது ப்ரொசீஜர் மேட்டர் and subject matter of the jurisdiction. இந்த சைமன் ஜாய் மோடி வெர்சஸ் DLF யூனிவர்சல் லிமிடெட் என்ற வழக்கில் 2005 இந்த வழக்கில் தெளிவாக சொல்ற ஒரு பிளேஸ் ஆஃப் சூயிங் எப்படி காஸ் ஆஃப் ஆக்ஷன் உருவாகுதுன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது ப்ரொசீஜர் மேட்டர் எனப்படும். சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த தன்மையை பொறுத்து, வழக்கின் தன்மையை பொறுத்து, ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்து உருவாக்கப்படுகிறது. இதுதான் அப்ஜெக்ஷன் ரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டாச்சு. பிளேஸ் ஆஃப் சூயிங் இருக்கிற தருணத்தில் மல்டிப்ளை பிளேஸ் ஆஃப் சூயிங் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது தருணத்தில் ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு செல்லாது என்ற அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் பட்சத்தில் ரீசனபிள் சொல்லி அப்படியே இப்போ 2 சொத்து வேல்யூபிள் சொத்து அங்கே ஒன்று இருக்கும். இப்போ B டிஸ்ட்ரிக்ட்ல வேல்யூபிள் சொத்து ஹெவியாக இருக்கும், சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல வேல்யூபிள் சொத்து கம்மியாக இருக்கும். சி டிஸ்ட்ரிக்ட்ல அப்போ அங்கே செய்யலாமா எங்கே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த வழக்கு வேல்யூபிள் சொத்து இருக்கிற இடத்துல தாக்கல் செய்யாமல்
சி இருக்கிற வேல்யூபிள் சொத்துல தாக்கல் செய்வதால் இந்த சூட்டு மெயின்டெனபிள் ஆகாது என்று சொல்வதற்கு முடியும். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாமே தவிர இந்த செக்ஷன் 21 பிரகாரம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாமே தவிர ரீசனை தான் சொல்ல முடியும். ரீசனுக்கான காரணத்தை சொல்லலாமே தவிர அந்த ரீசனுக்கு காரணம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பவர் பை தி கோர்ட் deciding any authority. Deciding any decision will be given to against the suit. May be against give the degree or not degree issued. அதுதான். ஓகே சரி. கீழ்கண்ட எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயர்லிஸ் ஒன்னாவது சூட்டை தான் சொல்லியா பற்றிய அப்ஜெக்ஷன் அப்பலேட் த ரிவிஷனல் ஸ்டேஜில் இந்த இயர்லி பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கீழ் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அப்ஜெக்ஷன் கீழே கீழமை நீதிமன்றத்திலே எடுத்திருக்கணும், அப்பீலில் வந்து எடுத்துக்க முடியாது என்று சொல்ல ஒரு கூற்று. அதன் மூலம் ஃபெயிலியர் ஆஃப் த ஜஸ்டிஸ் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற வழக்குக்கு ஏபிசி லேமினேஸ்ட் வெர்சஸ் ஏபி ஏஜென்சிஸ், அர்ஷன் சைமன் லால் மோடி வெர்சஸ் யூனிவர்சல் லிமிடெட் என்ற வழக்குக்கு பிளேஸ் ஆஃப் சூடிங் கூடிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் படிச்சுக்குங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் படிச்சுங்க. இந்த வழக்கு மிக மிக முக்கியமானது. நன்றி.